இளைஞர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, வியாபாரிகளே, மாணவர்களே அனைவரையும் தமிழக தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் நிறுவன தலைவர் மாகாளியப்பனுடைய சார்பாகவும் அதற்கு துணையாக இந்த மாநாட்டை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்சாருடைய சார்பாகவும் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய விழாக்குழு நிர்வாகிகள் வரக்கூடிய நம்முடைய உறவுகளை பங்குவரை இல்லாமல் அங்கே அவர்களுக்கு வழியமர்த்தி அவர்களை அமர்த்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வாகனத்திலே வரக்கூடிய நமது மக்கள் பாதுகாப்பான முறையில் இறங்கி மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும். நமது மக்களுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். ஆகவே அதை கருத்திலே கொண்டு நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். செக்யூரிட்டி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரோட்டிற்கும் மாநாட்டிற்கும் வரக்கூடிய இடத்துல அங்கே கழிவுநீர் கால்வாய் இருக்கின்றது. அது மக்கள் நடந்து வரக்கூடிய மாதிரி 3 இடங்களிலே பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதை வழியை மட்டும் மக்களை உள்ளே அனுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதை தாண்டினால் வயதானவர்கள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் தயவு செய்து செக்யூரிட்டி அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும். பாதை அமைத்து இருக்கின்ற இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களிலே அவர்களை அனுப்பக்கூடாது என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இங்கே மாநாட்டிற்கு வணக்கமுங்க. தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மற்றும் சமூக நீதி காவலர் திராவிட மாடல் ஆட்சி 4ஆம் ஆண்டு சாதனை படைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விழா எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டமுங்க. குறிப்பா ஈரோடு பக்கத்துலங்க ஆனைக்கால் பாளையத்துல 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணிக்கு நடந்ததுங்க. மாநாட்டு பந்தலுக்கு நம்ம 4 மணிக்கெல்லாம் போயிட்டு இருப்போங்க. வீடியோ மிக பிரம்மாண்டமாக நடந்த மாநாட்டை நம்ம நந்தா நியூஸ் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நம்ம கொங்கு மண்டலத்தை ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற கொங்கு மண்டலங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள், குறிப்பாக மாநாடு, கட்சி கூட்டங்கள், கட்சி தலைவர்களுடைய பேட்டின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பதிவு பண்ணலாம்னு இருக்கிறோமுங்க. அதனால் மறக்காமல் நம்ம நந்தா நியூஸ் சேனலை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா பேஜ் இதே நந்தா நியூஸ் தான் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னாலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேர்தல் வருதுங்க. தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக தொழிலாளர் கட்சி நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மாகாளியப்பன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய சூரியமூர்த்தி அவர்கள், திமுக மாநில துணை செயலாளரும் எம்பியுமான மரியாதைக்குரிய அந்தியூர் செல்வராஜ் அவர்களும், திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளரும் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய KE பிரகாஷ் அவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய VC சந்திரகுமார் அவர்கள், திமுக மாநில நெசவாளர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய SLT சச்சிதானந்தம் அவர்கள், புதிய திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய KS ராஜ்கவுண்டர் அவர்கள், நாடார் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய பொன் விஸ்வநாதன் அவர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய சுரேஷ் எஸ் பொன்வேல் அவர்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய S பிரபாகரன் அவர்களும், கொடுமுடி மேற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய MPS பிரகாஷ் அவர்களும், அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மொடக்கூர்ச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய T தங்கவேல் அவர்கள், கொடுமுடி தெற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய 5 ஸ்டார் மோகன் அவர்கள், கொடுமுடி வடக்குன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய C ராஜேஷ்குமார் அவர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா மொடக்கூர்ச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய VK கார்த்தி அவர்கள், மொடக்கூர்ச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய N விமல் அவர்கள், அதே மாதிரி மொடக்கூர்ச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய S கோகுல் அவர்கள் உள்பட ஏராளமானோர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. சரிங்க, மாநாடு தொடங்கிடுச்சு. மாநாட்டை பார்க்கலாம் வாங்க. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுதுணையாக இளைஞருக்கு இருக்கின்ற கோவை சங்கனூர் பிரேம், இளைஞருக்கு இணையாக இருக்கின்ற துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் அவருடைய தலைமையிலே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக அன்போடு விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம்.
இன்னும் சிறிது நேரத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு நாட்டினுடைய அரசியல் ஆசான் வருகிறார் இருக்கின்றார்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இங்கே மிக சிறப்பாக ஆற்றல் மிக்க செயல் வீரர், இளைஞனுக்கு இணையாக செயல்படக்கூடிய பவானி துரை ராஜா அவருடைய தலைமையில வருகின்ற நிர்வாகிகளை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கோவை கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு பிரீமியர் செல்வம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மண்ணின் மைந்தர், எங்களுடைய வழிகாட்டி, மரியாதைக்குரிய மாநில நெசவாளர் செயலாளர், முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் SLT சச்சிதானந்தம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 என அன்போடு இந்த நேரத்திலே வரவேற்கின்றோம். விழா குழுவின் சார்பாக இங்கே வருகின்ற சேலம் புறநகர் மாவட்டத்துடைய இளைஞர் செயலாளர் நல்லகுமார் அவர்களையும், கரூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் செயலாளர் சதீஷ்குமார் அவர்களையும், கோவை கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் செயலாளர் ஜெய் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அந்தியூர் செல்வராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 அன்போடு வரவேற்கின்றோம். இந்த மாநாட்டிற்கு நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வருகின்ற கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். விழாவுக்கு வருகை தந்து இந்த மாநாட்டை உலகெங்கும் இங்கே செய்தியின் மூலம், ஊடகத்தின் மூலம் தெரியப்படுத்த இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்திலே விழா குழுவின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். செக்யூரிட்டியோடு சேர்த்து அந்த கழிவுநீர் கால்வாய்க்கு இடையில நடைபாதை அமைத்திருக்கின்றோம். அந்த வழியிலே மட்டும் மக்களை உள்ளே அனுப்பி அமர வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பொன் விஸ்வநாதன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். ஆற்றல் மிகு செயலாளர், மாநில இளைஞனுடைய துணை செயலாளர், இளைஞனுடைய இதய துடிப்பு, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், பாசமிகு நண்பர், தொடர்ந்து எங்களோடு 30 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் VC சந்திரகுமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரவேற்று அவர்களை நிர்வாகிகள் மேடைக்கு அழைத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொங்கு மண்டலத்தின் தளபதி ER ஈஸ்வரன் அவர்கள், கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரான
அவர்களை வருக வருகன தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு வருகை வந்திருக்கிற கொங்கு மண்டலத்தினுடைய அரசியல் தளபதி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் தமிழக தொழிலாளர் கட்சியின் சார்பாக சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு 28ஆம் தேதி 9:25 நடைபெற இருந்தது. கரூர் மிகப்பெரிய துயர சம்பவத்தின் காரணமாக அதை நாம் அந்த இரங்கலை தெரிவிக்கின்ற வகையிலே மாற்றி 12:10 இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 41 பேர் அங்கே மரணமடைந்திருக்கின்றார்கள். மிக அதிகமானவர்கள் சிகிச்சை பெற்று வீடு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அந்த இரங்கலை தெரிவிக்கின்ற வகையிலே, அவருடைய ஆத்மா சாந்தி அடைகின்ற வகையிலே அவருக்காக ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலியை செலுத்துமாறு அன்போடு விழா குழுவின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இந்த மாநாட்டினுடைய தலைமையை ஏற்று தலைமையுரை ஆற்றுமாறு நிறுவன தலைவர் ஆ மாகாளியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழக தொழிலாளர் கட்சியின் நடத்தும் திராவிட மாடல் ஆட்சி 4ஆம் ஆண்டு சாதனை படைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு நன்றி விழா மற்றும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு இந்த கூட்டத்தை வரவேற்க மாநில இளைஞரணி செயலாளருமான மா அறிவரசு அவர்கள் வரவேற்பு பேசுவார். தமிழ்நாடு தொழிலாளர் கட்சி நடத்தும் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் எம்எல்ஏ எம்பிக்களை தோழமை கட்சி தலைவர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் 4ஆம் ஆண்டு சாதனை படைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழாவும் மற்றும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டுக்கு வருகை தந்த சிறப்பழைப்பாளர்கள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான கொங்கு மண்டல தளபதி அவர்களை மாண்புமிகு மக்களவை உறுப்பினரான ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, நமது ஈரோடு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் கே பிரகாஷ் அவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரும் முடக்குறிச்சி தொகுதி பொறுப்பாளருமான எஸ் ஈஸ்வரன் சூரியமூர்த்தி அவர்களே, நெசவாளர் அணி திமுக மாநில பொறுப்பாளர் சச்சிதானந்தம் அவர்களே, ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், ஈரோடு சட்டமன்ற வி.சி. சதன்குமார் அவர்களே மற்றும் பொன் விஸ்வநாதன் நாடார் மக்கள் முன்னேற்ற கழக சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களே, புதிய திராவிட கழகத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் எஸ் ராஜகவுண்டர் அவர்களே மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொதுமக்கள் அனைவரும் வருக வருகன வரவேற்று இந்த மாநாடு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மக்கள் அவர்களுடைய நமது சூரியமூர்த்தி அவர்களை நம்ம சந்திச்சு பேசினோம். நம்ம ஒரு மாநாடு நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. நம்ம ஒரு கருத்து கேட்ட போய் இங்க மேற்கு மண்டலத்துல சமூக ஒற்றுமை இங்க நமக்கு காலங்காலமா இங்க கொங்கு மண்டலத்துல வெள்ளாட கவுண்டர் சமூகம் மற்றும் அருந்ததி சமூக மக்கள் பெருமளவில் இருக்கிறோம்.
இங்க அதே போல நாடார் சமூகம், வேண்டுகோன்ற சமூகம், முதலியார் சமூகம், இங்க இதுவரையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இங்க சமூக பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டதில்ல. இந்த போற தேர்தலில் இருந்து ஒரு சமூகத்திற்கான ஒரு தேர்தல் நோக்கத்துடன் பெரும் ஒரு பிரச்சனைகளை எல்லாம் அங்கேயே ஏற்படுத்தினாங்க. இங்க ஒரு சமூகத்துக்கான ஒரு முரண்பாடு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாங்க. நாங்க எங்க எல்லாம் எப்பவுமே நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த அனைத்து சமூகம் ஒற்றுமைக்கான ஒரு மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரோட பேசினார். அதுக்கப்புறம் அவர் சரி பொதுச் செயலாளர் சந்தித்து பேசிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நாங்க திருச்செங்கோடு போய் பொதுமக்களை சந்தித்து அவர் பொதுச் செயலாளர் பேசினார். அவரு ஃபர்ஸ்ட் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக நீங்க ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்துற மாதிரி பேசிட்டு பொதுச் செயலாளர் வந்துகிட்டு வேண்டாம் அனைத்து சமூகத்தையும் கூப்பிடுறதுனால ஒரு 2 சமூகத்துக்கு ஒற்றுமை மாநாடு வேண்டாம், தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக நடக்கிட்டு நம்மள கூட சப்போர்ட் பண்ணுவோம், வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அந்த கூட்டத்தை நடத்துறதாக இருந்தது. அது கரூர் துயர் சம்பவத்தினால அது தள்ளி போயிருச்சு, நம்ம நடத்த முடியல. அதுக்கு மீண்டும் இந்த கூட்டத்தை நடத்த கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி மொடக்குறிச்சி சட்டமன்ற பொறுப்பாளர் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டை இந்த அளவுக்கு நடத்துறதுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்து, அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திலகவரனும் மற்றும் அவருடைய கொள்கை பொறுப்பாளர் செயலாளர் சுரேஷ் பொன்னிவேல் அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு இந்த மாநாட்டை சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இந்த மாநாடு சமூக ஒற்றுமை எந்த ஒரு காரணத்தை கொண்டு மேற்கு மண்டலத்தில் நாங்கள் சமூக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். வர்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கூட்டணியில நீங்க யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் இங்க இருக்கிற அருந்தூர் சமூகம் யார் மேலே எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நாங்கள் பெருமரும் வர வாக்குகள் வித்தியாசத்தை நாங்கள் வெற்றி பெற செய்வோம். எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு தேர்தலுடைய காரணத்துக்காக ஆதாயத்துக்காக சில அமைப்புகளை இதை இங்க இருக்கிற ஒரு சமூகத்திற்கு ஒரு முரண்பாடாக மாதிரி ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை காட்டினாங்க. அப்படி ஒண்ணு இல்லை. வரும் 2026 திமுக கூட்டணியில நான் ஓப்பனாக சொல்றேன், கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய யாருக்கு நீங்க இங்க சீட்டு கொடுத்தீங்கன்னாலும் நாங்க அதிக ஓட்டுல நாங்க வெற்றி பெற செய்வோம். முடக்கடிச்சு சொல்கிறேன். எந்த காழ்ப்புணர்ச்சியோ அவரே இங்க இருக்கிற கொங்குநாடுனுடைய மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணே எனக்கு 35 ஆண்டு காலம் பழக்க வழக்கம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த சமூகத்துக்காக ஒரு எதிர்ப்பான பிரச்சனையோ நாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க ஒரு எதிர்ப்பானதோ எங்களுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இதுவரையில் நான் பார்த்ததில்லை. அவர் எந்த இடத்துல நடந்தது கிடையாது. அதே போல தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில குழந்தை வதையில் முதியவர் வரைகள் ஏராளமான நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் சொல்ல நேரம் போதாது. திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் என்றைக்குமே அவருடன் துணை நிற்போம். திமுக மீண்டும் வெற்றி பெற தமிழக முதல்வராக தளபதி மீண்டும் முதல்வராக தமிழக தொழிலாளர் கட்சி எப்போதும் கூட நின்று நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் பாராட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை, இந்த வாழ்வுரிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் 3 சென்ட் நிலம் அனைத்து சமூகத்தில் இருக்கும். இதுவரையில் வீட்டு நிலம் இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் 3 சென்ட் நிலம் வீட்டு நிலம் கொடுக்கணும். இது ஒரு கோரிக்கை. அதே போல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அரசு ஒரு 3 லட்சம் ரூபாய் வழங்குது. அது அஸ்திவாரம் பறிச்சு மெத்தரை கூட பத்தாது. நாங்க அரசிடத்துல பணிவான ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு அந்த 3 லட்சத்தை அதிகப்படுத்தி 10 லட்சமாக வழங்குங்கள். எங்கள் மக்கள் இன்னும் வீடு இல்லாத கிடக்குறாங்க. வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க. கிடா வெட்டலாம், பொங்க வைக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். ஆனா வீடு கட்டுற பெரிய பட்ஜெட் செய்ய முடியாது. 90% பேர் இன்னைக்கு கடங்காரராக பூரா வீடு கட்டுற பிரச்சனையில கடங்காருவாங்க.
இது ஒரு கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இட ஒதுக்கீடு மாண்புமிகு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருந்ததியருக்கான மக்கள் மேலுள்ள அக்கறையும் பாசமும் மேற்கு மண்டலத்தினுடைய தளபதி அருந்திய சமுதாயத்துக்கு 6% இட ஒதுக்கீடு கொடுக்கணும். பல முறை உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது, பல முறை கோரிக்கை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரையில் மேற்கு மண்டலத்தில் அதிகமாக வாழ்கின்ற அருந்ததி சமூகம் அனைத்து வகையில் நீங்க முன்னேறணுங்கிற அக்கறையும் பாசம் கொண்ட நம்முடைய கொங்குநாடு தளபதி ஆர் ஈஸ்வரன் அவர்களை இந்த நேரத்தில் நான் இந்த மாநாட்டு வழியாக பாராட்ட நன்றி கடன்களை பட்டிருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நமது மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை ஈரோடு மாவட்டத்தில், இந்த சுத்தி வட்டத்தில் 4 மாவட்டங்கள் எங்கேயுமே அம்பேத்கர் சிலை அமைக்கல. அவர் அம்பேத்கர் சிலை அமைத்து இங்க இருக்கிற சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தினார். அதே போல பொல்லானுடைய அறக்கட்டளை மிக தள்ளி போய்கிட்டே இருந்தது. அது ஆரம்பிச்சது போன ஆட்சி காலத்திலிருந்து. அவர் வந்து உடனடியாக அந்த இடத்துல கட்டடத்தை கட்டி இந்த அருந்தூர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் வகையில மாண்புமிகு நமது வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பாசத்துக்குரிய என்னுடைய ஒரு 25-20 ஆண்டு காலம் என்னுடைய நண்பர் பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகி ஈரோடு மாவட்டத்தில் இருந்த 6 தொகுதியிலும் எங்கே பார்த்தாலும் தெருவிளக்கு அவர் தான் இருக்கார். ஏராளமான நன்மைகளை செய்து மிகப்பெரிய வெற்றிக்குரிய இந்த வெற்றி நடை போடுற அளவுக்கு அவருடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார். ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நம்மளுடைய நிர்வாகி பேசணும். என்னுடைய உரை முடிச்சு கொண்டு மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சித்திக் அவர்களை உரையாற்ற வருமாறு மாநாட்டு குழு சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு மாநாட்டு குழுவின் அறிவரசு அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை தொழிலாளர்கள் வாழ்வுரிமை மாநாடு இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற நிறுவன தலைவர் மாகாளியப்பன் அவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தொழிலாளர் கட்சி நடத்தும் இந்த மாநாட்டிற்கு தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பும் இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பல்வேறு விதமான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்துல நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு எல்லாமே சால்வ் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதை புரிந்து தளபதி அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேவையான இடஒதுக்கீடாகட்டும், அவர்கள் கல்வி சார்ந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறப்பாக மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஈரோடு நகரப்பகுதி பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு ஆகட்டும், பல்வேறு நகரப்பகுதிகளை ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதியிலே இன்றைக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய அதிகப்படியான நபர்கள் இன்றைக்கு பல்வேறு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க. பல்வேறுபட்ட மக்கள் அவர்களிடத்தில் பணி செய்யறாங்க.
வேலைக்கு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கு கொங்கு சமூகம் இன்றைக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கு செஞ்சு வர்றாங்க. நிறைய கம்பெனிகள் இருக்கு, நிறைய ஃபேக்டரிகள் இருக்கு. அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கல்யாணமாகட்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கு அவர்கள் சொந்தம் போல இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சில பிரச்சனைகளை இன்றைக்கு ஊதி பெருசாக்கி அதை ஒரு சமூக சீர்கேடாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மக்களும் இன்றைக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்க சமூகமாக இன்றைக்கு கொங்கு மண்டலம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் தொழிலாளர்களுடைய உரிமைகளும் அவருடைய தேவையான கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு KS ராஜ்கவுண்டர் அவர்களை பேச விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மாபெரும் வெற்றியடைய நான் சார்ந்த புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டை கொண்ட லட்சணத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள அருமை சகோதரர் மாகாளிப்பன் அவர்களுக்கும் மாநாட்டின் கதாநாயகன் கொங்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு மண்டலத்திலே கொங்கு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும், சமூக நீதி என்றால் எது சமூக நீதி? அதிமுக போய் நாம் கழக துணை பொதுச் செயலர் வாங்க முடியுமா? அருந்ததி சமுதாயத்திற்கு கழக துணை பொதுச் செயலர் என்ற பதவியை மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கு. அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளநிலை துணை செயலாளர் அன்பு மாமா கேட்ட உடனேயே என்ன செய்யணும், என்ன செய்யணும் எடுத்த, அதாவது யாரா இருந்தாலும் போன் பண்ண உடனே எடுத்து பேசக்கூடிய ஒரு நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கூடவும் அண்ணன் தம்பியா பழக்கூடிய அன்பு மாமா KE பிரகாஷ் அவர்களுக்கும், அதே போல சொன்ன போல இந்த பகுதியில சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது என்றதுக்கு ஒரு சான்றுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்துக்கும் போட்டிருக்கிற அன்பு அண்ணன் VC சந்திரகுமார் அவர்களுக்கும், திமுக மாநில நெசவாளர் செயலாளர் SLT சச்சிதானந்தன் அண்ணன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் நீங்க சொல்றீங்களா சமூக பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எந்த சமூக பிரச்சனையும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு சூழல் வரக்கூடிய எனக்கு உடனே தொடர்புடைய பேசக்கூடிய அன்பு சகோதரர் பொங்கு வேளாள கவுண்டர் பேரையோட சொல்ல போனா இளநிலை எழுச்சி நாயகன் அன்பு சகோதரர் S சூரியமூர்த்தி அவர்களுக்கும், என் அருமை சகோதரர் பொன் விஸ்வநாதன் அவர்களுக்கும், சதா நாடார் அவர்களுக்கும், ஏனைய மேடையில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சமூக நீதி மட்டும் நிலைநாட்ட வேண்டும். சமூக நீதியை இந்த மக்களுக்கு என்ன செய்யறது சொன்னா, காலனி என்கின்ற ஒரு பெயரை இது சட்டமன்றத்துல தேர்தல் வாக்கியே கொடுக்கல. எப்படி காலனிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கக்கூடிய ஒரு அவருக்கு எவ்வளவு ஒரு மனசாட்சி மனசுக்குள்ள அந்த எழுத்தை இருந்ததுன்னா, அதை எதை பார்த்து சொன்னாரு, யாரு சொல்லி சொன்னாரு, அவருக்கா தோணிதான் சொல்லியிருப்பாரு. இவ்வளவு ஒரு அந்த விஷயத்தை கூட எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உண்மையாலுமே சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய முதல்வர் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவ்வளவுதான். இப்படி ஒரு தமிழக முதல்வர் நமக்கு கிடைத்ததற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை, ஏன்னா 4 ஆண்டு சாதனை கூட்டம் இந்த இடத்துல சொல்லாம இருக்க முடியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி பாராட்டி, அதே போல நம்ம இப்போ நாம இதை சொல்லித்தான் ஆகணும். நான் போன வாரம் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாநாட்டானது நடைபெற இருந்தது. இன்னைக்கு நம்ம அந்த மாநாடு தள்ளி போனதுக்கு காரணம் அந்த 41 உயிர்கள் இறந்ததுதான். நான் அந்த செய்தி கேட்ட உடனேயே நான் கரூர் நோக்கி சென்று நாங்க அங்க நைட்டில் இருந்து பகல் வரைக்கும் நாங்க இருந்து பார்த்துட்டு வரோம். அதாவது எதுலாம் அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல ஒரு இது இருக்கு. பாஜகவும் அதிமுகவும் நீங்க குமராவரத்துல அதிமுக காரரை வச்சு ஒரு விஜயோட கொடிய தாவேக்கா குடிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. எல்லாத்திலையும் அரசியல்
இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நம்ம இன்னைக்கு 100 ஓட்டு 200 ஓட்டு 2000 ஓட்டு நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பு சகோதரர் நம்ம மாகாளிப்பன் அவர் சொன்னார், என்ன சொன்னார், நாம வந்து நம்மளாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாயுவால் நம்ம சொல்லாம எதால சொல்லி எதால நினைக்கணும்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் வெற்றி அடையணும். திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையணும். இதுவரைக்கும் எந்த காலத்துல இல்லாத அளவுக்கு இந்த கொங்கு மண்டலத்துல இதே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தொகுதி 10 தொகுதிக்கு மேல வந்து இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் மாகாளிப்பன் சொன்னது உண்மையாக இருந்தால், நாம் வந்து இந்த மேடையில் பேச உண்மையாக இருந்தால், ஏனைய தலைவர்கள் வந்து கலந்துகிட்டது உண்மையாக இருந்தால், உங்கள் மனதிலே சமூகநீதி இருந்தால் குறைஞ்சபட்சம் 70,000 ஓட்டு நாம் ஜெயிச்ச இடத்துல 40,000 ஓட்டு வாங்கி காட்டணும். அதுதான் சமூக நீதிக்கு நம்ம ஒன்று கூடியிருக்க மேலே அதுக்கு அதுதான் சாட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில யார் நிறுத்தியச்சாலும் சரி, அதுக்கு நாம உண்மையா இருந்து உண்மையா நம்ம வந்து போராடி இந்த மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்லும் பகலும் போராடி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவரோட கருத்தை வலுப்படுத்தணும் சொல்லி கேட்டுக்கிட்டு, புதிய திராவிட கழகம் ஒரு நாளும் எந்த காலத்திலையும் அருந்ததி சமுதாயத்திற்கு எதிராகவோ வேட்டைக்குண்டு அருந்ததி சமுதாயத்திற்கு எதிராகவோ இருந்ததே கிடையாது. உங்களுக்கு எப்பொழுதும் அண்ணனாகவும் தம்பியாகவும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவிக்கொண்டு, இதுவரைக்கும் புதிய திராவிட கழகம் ஒரு இடத்துல கூட SC கேஸ்ட் போடணும்னு சொல்லி சொன்னது கிடையாது. ஆணவ படுகொலை ஆதரிச்சது கிடையாது. PCR கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி PCR கேஸுக்கு எதிராக நாங்கள் போராடுறது கிடையாது. எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். உங்கள் வெற்றிக்கும் உங்கள் அரசியலுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, ஏனைய தலைவர்கள் பேச வேண்டிய நிலை இருப்பதால் சமூகநீதி வெல்லட்டும் என்று வாய்ப்பளித்த தமிழக தொழிலாளர் கட்சிக்கும் உண்மையிலுமே இந்த கூட்டத்தை நடத்துறது அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் சூரியமூர்த்தி அவர்கள் தான். ஆனா அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றுவது நாம இருக்க வேண்டும், சமூகநீதி நிலைநாட்டப்பட வேண்டும், 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி. முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பொன் விஸ்வநாதன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் வளமும் மங்கான தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த இரவு வேளையில், இனிமையான இரவு வேளையில் தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மற்றும் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவ புதல்வர், தமிழகத்தின் விடிவெள்ளி, திராவிட அரசின் முடிசூடா மாமன்னர், பாசத்திற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாராட்டு விழா இன்று சீரும் சிறப்புமாக தமிழக தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவர் மாகாளியப்பன் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநாடு என்றால் எப்பொழுது மகளிர்கள் அதிக அளவு வருகிறார்களோ அப்பொழுது அந்த மாநாடு வெற்றி அடைந்ததாக கருதப்படுகிறது. இந்த மாநாடு வெற்றி அடைந்துள்ளது. ஏனென்றால் இங்கே ஆயிரக்கணக்கான மகளிர்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நடைபெறும் சமூக ஒற்றுமை மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகத்தின் அடையாளமாக விளங்கும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எதிர்காலம், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் எனது பாசத்திற்குரிய கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், அருந்ததி சமுதாயமாக இருக்கட்டும், முதலையார், செட்டியார், வேட்டு கவுண்டர், ஒட்டுமொத்த அத்தனை சமுதாய மக்களும் அண்ணன் தம்பி போல கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா இங்க மட்டும்தான் அந்த சகோதர கொங்கு நாட்டு மாவீரன் குணால நாடார் அவர்கள் போர்படை தளபதியாக இருந்து பொல்லான் அவர்கள் அருந்ததி சமுதாய மக்களில் ஒருவராக பொல்லான் அவர்களை வைத்து வேட்டுக்கொண்டு சமுதாயம் மற்ற அத்தனை சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கொங்கு மண்டலத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தீரன் சின்னமலை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். என்று சொன்ன அன்றைய காலகட்டத்திலேயே அத்தனை சமுதாயம் அண்ணன் தம்பி போல் இருந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டுள்ளார்கள். அதே போல இந்த கொங்கு மண்டலத்தில்
நம்முடைய ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக இந்த நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னேற வேண்டும். மாநாட்டுடைய தலைவர் மாகாளியப்பன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை நண்பர் ஈஸ்வரன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே, அன்பு நண்பர்களே, பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டான மாநாடாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மக்களுக்காக பல வகையான திட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பார்த்து திட்டங்களாக அதை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த செயல்பாட்டினுடைய நிலை ஏழை மக்கள் முன்னேற்ற அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்திருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள். அந்த வகையில் நமது முதல்வரை பாராட்டுவதோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சார்ந்த நண்பர்களே, வருகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். தமிழக தொழிலாளர் கட்சி சார்பில் நடைபெறும் சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டின் தலைவர் நிறுவன தலைவர் மாகாளியப்பன் அவர்களே, மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து உறுதுணையாக இருந்து இறுதியில் விழா பேருரையாற்ற வருகை புரிந்திருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, அன்புக்குரிய மாநில உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களே, சார்பாக மாநாடு நடைபெறும் அல்லது ஒரு அமைப்பின் சார்பாக ஒரு மாநாடு நடைபெறும். அதில் சிறப்பு விருந்தினராக அனைவரையும் அழைப்பது வழக்கம். ஆனால் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புதிதாக துவங்கி இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய தலைவரை அழைத்து சமூக ஒற்றுமை என்ற ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மேடையிலே அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து அமர வைத்து இந்த மாநாட்டை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதுவும் தந்தை பெரியார் மண்ணில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து மனிதர்களுக்கு சுயமரியாதை தான் மிகவும் முக்கியம், அடிப்படை என்று உணர்த்தி சென்றிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை துவக்கி மிகச்சிறப்பாக அதை வழிநடத்தி சென்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் இருவரும் இட்டு சென்ற பணிகளை, அவர்கள் இட்ட கட்டளைகளை, அவர்களுடைய கொள்கைகளை ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஏறத்தாழ அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி அனைவருடைய நெஞ்சத்திலும் நீங்கா இடத்தை பிடித்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெரியார்கள் சொன்னார்கள், சமத்துவம், ஆண் பெண் என்ற இரு பாலர்களுக்குமே முதலில் சமத்துவம் என்று, அது எல்லா மதங்களுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் பொருத்தமான ஒரு வேறுபாடாக இல்லாமல் ஒரே அமைப்பாக இருக்க வேண்டும், ஆண் பெண் சமத்துவம் என்று சொன்னார். அதற்கு பிறகு வந்த அனைத்து திட்டங்களும் சமத்துவம் என்று சொன்னால் கல்வியில் சமத்துவம். இன்றைக்கு தமிழகம் ஆகக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் கல்வியில் மிகச்சிறந்த சமத்துவமான ஒரு மாநிலமாக திகழ்கிறது. அதற்கு நீண்ட நெடுநாட்களாக தந்தை பெரியாரும் அண்ணா அவர்கள் வகுத்து வந்த வழியில் அவர்களும் கல்வியில் சமத்துவத்தை அனைத்து தரப்பினருக்கும் மதமாச்சரியங்கள் இல்லாமல், ஜாதி பேதங்கள் இல்லாமல், ஏழை எளியோர் என்று இல்லாமல், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல்
அனைவருக்கும் சமத்துவம் கல்வியில் வேண்டும் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து மதிய உணவு திட்டத்திலிருந்து உயர்கல்வி படிப்பதற்கான உதவிகள் வரை அனைத்து திட்டங்களும் செய்து இன்றைக்கு கல்வியில் ஒரு சமத்துவத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். கல்வியில் சமத்துவம் வந்ததற்கு அடிப்படையாக பொருளாதாரத்தில் சமத்துவம். கல்வி கிடைத்து விட்டாலே என்ன நடக்கும்? அடுத்தது பொருளாதாரத்தில் மேம்படுகிற வாய்ப்பை ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு பொருளாதாரத்தில் சமத்துவம் என்பது ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டிய அனைத்து தரப்பினருக்கும் தமிழகத்தில் பொருளாதாரத்தில் சமத்துவம் என்ற வகையில் உயர்நிலையை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்களில் இருந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் வரை எந்த மதத்தினராக இருந்தாலும் பொருளாதார சமத்துவம் அவர்கள் பெற்ற கல்வியின் வாயிலாக வந்திருக்கிறது. சரி, பொருளாதார கல்வியில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அதிகாரத்தில் சமத்துவம் வேண்டாமா? அதிகாரத்தில் சமத்துவம் என்கிற பொழுது ஆட்சி அதிகாரத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட்டுறவு அமைப்புகளிலும் இன்னும் பல சட்ட திட்டங்களிலும் அந்த பாகுபாடின்றி அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராக என்று சொல்லுகிற துவக்கத்தில் இருந்து அரசினுடைய அனைத்து பங்களிப்புகளிலும் அந்த சமத்துவத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆக கல்வியில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அதிகாரத்தில் சமத்துவம், அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த மேடையில் நிறுவனத்தை துவக்கி இருக்கிறார் ஒருவர், அன்புக்குரிய மாகாளியப்பன் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றியவர். அவர் இன்றைக்கு ஒரு புதிய இயக்கத்தையே துவக்கி இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம், அதிலும் குறிப்பாக பல்வேறு இயக்கங்களினுடைய தலைவர்களை அழைத்து ஒரே மேடையில் அமர வைத்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன். இந்த சுதந்திரம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத ஒன்று. இன்றைக்கு அனைவரும் அழைத்தார்கள், அவர் அழைத்தார், அனைவரும் வந்திருக்கிறோம். என்ன நோக்கம்? இந்த மாநிலத்தில் அனைவரும் சமமாக வாழ்ந்திட வேண்டும், எல்லோரும் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் அருமையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய நம்முடைய முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பாக உரையாற்றியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்து, எதிர்காலத்திலும் இன்னும் சிறப்பாக இன்னும் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு கோரிக்கைகளை இங்கு வைத்திருக்கிறார்கள். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அனைத்து திட்டங்களும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியிலும் திட்டங்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டினுடைய அழைப்புதலில கடைசியில ஒன்றை எழுதியிருக்கிறார்கள், ஒரு செய்தியை. கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், சாமானியர் கையிலே அதிகாரம் என்று சொல்லி. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடைசியில் இருக்கின்ற மனிதனுக்கு, கடை கோடியிலே இருக்கின்ற மனிதனுக்கு சாதி ரீதியாக, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வாழ்வின் விளிம்பு நிலையில இருக்கின்ற கடைசி மனிதனுக்கு கூட ஜனநாயகம் கிடைத்திட வேண்டும் என்பதுதான் இந்த வாசகத்தினுடைய உண்மையான நோக்கம். அதே போல சாமானியர் கையிலே அதிகாரம் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அதையும் போட்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் கிடைத்திட வேண்டும், சாதாரண சாமானிய மனிதனுடைய கையிலே அதிகாரம் கிடைத்திட வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்தை ஒரு நோட்டீஸிலே அச்சிடக்கூடிய உரிமையை கொடுத்திருப்பது இந்த திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டை தவிர, இன்னும் சொல்ல போனால் நம்ம தென்னிந்தியாவை தவிர வட மாநிலங்களில் சென்று இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போட்டு ஒரு நோட்டீஸை அச்சடித்து கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே சனாதனம் கொடிகட்டி பறக்கிறது, சாதித்துவம் அங்கே தலை நிமிர்ந்து அங்கே ஆட்டமாடிக் கொண்டிருக்கிறது, மத துவேஷம் அங்கே பரப்பப்பட்டு அங்கே மதவெறி அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால்
ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் சாதிக்கு இடமில்லை, மதத்திற்கு இடமில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதற்கு இடமில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடமான ஆட்சி என்பதை யாராலும் மறுக்க இயலாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அருமை அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக எங்களுடைய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரங்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையிலே பரவலாக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளருடைய போர்வால் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்முறை மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே வரவேற்புரையிலே அனைவரையும் வரவேற்றிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே அனைவரையும் வரவேற்றிருக்கின்றேன். அன்பு மகேஷ் நிறுவனர் அவர்களையும், மாவட்ட செயலாளர் மனிதநேய கட்சி சித்திக் அவர்களையும், மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களையும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற நிர்வாகிகளையும், இங்கே வருகின்றிருக்கின்ற அனைவரையும் வரவேற்று சமூக ஒற்றுமை மாநாடு, தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளருடைய வழிகாட்டுதலே இன்னைக்கு தொடர்ந்து சமூக ஒற்றுமைக்கும் இங்கே இருக்கின்ற பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு அவருடைய முன்னேற்றத்திற்காகவும் அனைத்து சமூகங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்சாளருடைய தலைமையில் கண்டிப்பாக செயல்படுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். என்னுடைய அனைத்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் உயர் திரு அந்தியூர் ப. செல்வராஜ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பெற்றவன் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய விவசாய சங்கத்திலே ஏறக்குறைய நிர்வாக நிறுவன தலைவரோடு பயணித்தவன், மறைந்த தலைவர் மதிப்புக்குரிய நாராயணசாமி நாயுடு அவர்களிலிருந்து கணபதி கிருஷ்ணசாமி கவுண்டர் அவரோடும், அதே நேரத்தில் மறைந்த சென்னிமலை சிம்மசாமி கவுண்டர் போன்றவர்கள், சென்னியம்பாளையம் குட்டி கவுண்டர் போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்திற்காக வர சேர்த்த போது நாம் தோளோடு தோல் நின்றவன். ஏனென்றால் அந்த இயக்கத்தில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளுக்கும், அறிஞர் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு காலத்தில் நான் பாலமாக இருந்தவன், செயல்பட்டவன், இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டவன். இந்த சமுதாயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு எனக்கு பேருரிவாகி இருந்தது கொங்கு சமுதாயம் என்பதை என்னால் மறக்க முடியாது. 1971ஆம் ஆண்டு வடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மு. சின்னசாமி அவர்கள் தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையில் என்னை தெளிவு தலைவர்களை பணியிருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன். நாம் தலைவரை சந்திக்கும் போதெல்லாம் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பிடுவார்கள், என்னங்க கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்தார், அவர் யாருக்காக பாடுபடுகிறார், யாருக்காக உழைக்கிறார், யாருக்காக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விட உள்ளபடியே பார்க்கின்ற போது அருந்தையர் சமுதாயத்திற்குத்தான் முதல் குரல் கொடுக்கின்றார். சட்டமன்றத்தில் கூட ஒரு முறை அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு, அருந்தைய சமுதாயத்துக்கு 3% நம்முடைய கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார். அதற்கு பிறகு 6% கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசிய மிகப்பெரிய வரலாறு படைத்தவர் நமது கொங்கு ஈஸ்வரன் அவர்கள். அதை பொறுத்தவரையில் இந்த சமுதாயம், அருந்தைய சமுதாயம் என்றைக்கு மறக்கக்கூடாது. நான் இரண்டே கருத்துக்களை வைத்து விடைபெற ஆசைப்படுகின்றேன்.
ஒரு அரசாங்கம் திட்டங்களை போடலாம், செயல்படுத்தலாம். அரசாங்கம் என்றால் திட்டங்கள் போடுவது, செயல்படுத்துவது நடைமுறையில் இருக்கின்ற திட்டங்கள். ஆனால் சமூக முன்னேற்றத்திற்காக போடுகின்ற திட்டம் தான் மகத்தான திட்டம். 1973ஆம் ஆண்டு நம்முடைய கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள். மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற விவசாய பெருமக்களாகிய கொங்கு வேளாண் சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று. அதற்கு பெரிய ஒரு மாநாடோ ஊர்வலமோ தியாகமோ செய்யவில்லை. ஆனால் அன்றைக்கு கொங்கு சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்று அன்றைக்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர், நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய கழக தலைவர் கலைஞர் என்பதை மறக்க முடியாது. அந்த நன்றியோடு நன்றி தெரிவிப்பதற்காக தான் இன்றளவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய மதிப்புக்குரிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அதே மாதிரிதான் இந்த அருந்திய சமுதாய மக்கள் இருக்கின்றார்களே, சமூகத்திலே கடற்கோடிகள் வாழ்கின்ற மக்கள். பராசத்திலே கலைஞருடைய வசனத்தை எழுதியிருக்கின்றார். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்ற ஒரு வசனம் இருக்கும். அது மாதிரி இந்த சமூகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஓடிக்கொண்டே இருக்கின்ற சமூகத்தை பார்த்து நில்லுங்கள், உங்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்று நின்று நிறுத்தியவர் நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறந்திருக்க முடியாது. இந்த அருந்திய சமுதாயத்தை 3% இடம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த அரசாங்கத்திலே பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் நம்முடைய கழக தலைவர், மறைந்த தலைவர் கலைஞர் என்பதை மறக்க முடியாது. அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கடைக்கோடிகள் இருக்கின்ற மக்களுக்காகத்தான் திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். நகரங்கள் ஊர்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு அந்த நிலங்கள் எல்லாம் அரசினுடைய மையப்பகுதிக்கு வந்துவிட்டது. திருச்செங்கோடு பஸ் நிலையம் கூட பூமிதான இயக்கத்தை சேர்ந்த நிலம். திருநெல்வேலி குலபாணிகபுரம் என்ற அந்த பஸ் நிலையம் கூட பூமிதானத்துக்கு பூமிதான இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளருமான அன்புக்குரிய KE பிரகாஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். முன்னேற்ற கழகத்தின் அரும்பெரும் தலைவர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முத்துசாமி அண்ணன் அவருடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழிகாட்டுதல்படி தமிழக தொழிலாளர் கட்சியின் சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மற்றும் திராவிட மாடல் அரசின் தளபதி MK ஸ்டாலின் அவருடைய சிறந்த அரசின் நன்றி பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக தொழிலாளர் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் கிட்டத்தட்ட 20 வருஷமா கூட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அரசியல்ல திரு மாகாளியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கொண்டிருக்கும் நமது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக தன்னுடைய 50-60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எடுத்து கூறியிருக்கும் எங்க அப்பாவோட பணியாற்றினாங்க. எங்க அப்பாவோட இணைந்து அண்ணன்லாம் சொன்னாங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலமாக நம்மளுடைய பகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் முடிய போகுது. 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் நம்ம வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்குதுங்கிறத நீங்க எல்லாம் கண்கூட பார்த்திருப்பீங்க. எவ்வளவு ஒற்றுமையா நம்முடைய கொங்குங்கிறது வந்துங்க ஒரு பொதுவான வார்த்தை. கொங்கு வேளாள கவுண்டர், கொங்கு வேட்டுவ கவுண்டர், கொங்கு நாடார் சமூகம், கொங்கு அருந்ததியர். அந்த கொங்குங்கிறது
ஒற்றுமையான ஒரு வார்த்தை. கிட்டத்தட்ட 220 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே தீரன் சின்னமலை அவர்களுடைய சுதந்திர போராட்ட படையில இருந்த நம்மளுடைய சமூகம், இந்த சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்ததுதான் இந்த கொங்கு சமூகம். இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே தான் கொண்டுட்டு போறோம். எந்த காலத்திலும் எந்த பாசுவாலிட்டி எங்கேயும் பார்த்ததே இல்லை. 250 ஆண்டு காலமாக இன்று வரை நம்மளுடைய சமூகம் அத்தனை பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்களுடைய படையில் இருந்தவங்க தான் பண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி கொணானல் நாடார் அவர்கள், நம்ம அண்ணன் வல்வில் ஓரி அவர்கள் மற்றும் நம்முடைய அனைத்து சமுதாயமே, நம்ம பொல்லான் அவர்கள் எல்லாருமே அப்போ பிடிச்ச இன்னைக்கு வரைக்கும் 250 ஆண்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையா போறோம், ஒற்றுமையா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். கடந்த இந்த 10 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி 5 ஆண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்திருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும். விடியல் பயணம், மகளிருக்கான எல்லாருடைய விடியல் பயணம், போக்குவரத்துல வந்து கட்டணமில்லா பேருந்து, அதே மாதிரி காலை சிற்றுண்டி, மகளிர் உரிமை தொகை. ஒவ்வொரு மகளிரும் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறீங்க தெரியுங்களா? மகளிர் உரிமை தொகை வாங்கினவங்க கிட்டத்தட்ட 35,000 வாங்கியிருக்கிறீங்க. 1000 நீங்க சேமிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நம்ம இது வரைக்கும் இது கொடுத்திருக்கிறோம். நம்ம தலைவர் அவர்கள் 35,000 ரூபாய் ஒவ்வொரு தனி குடும்பத்திற்கும் அந்த பணம் போய் சேர்ந்திருக்குது. நம்ம அதெல்லாம் மறக்கலாமா? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் 35,000 ரூபாய். இதுவரை இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஏதாவது ஒரு ஆட்சி, நம்ம ஆட்சியே கூட இருந்திருக்கு, இதை யாராவது சிந்திச்சு இது பண்ணியிருக்காங்களா? என்னாவது ஒரு குடும்பத்துக்கு சுமார் 35,000 40,000. இப்ப நாளைக்கு தேர்தல் வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா 40,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியாக மகளிர் உரிமை தொகையில மட்டும் வரும். அதுபோக கட்டணமில்லா பேருந்து, சர்வசாதாரணமா நீங்க கணக்கு பாருங்க, 5,000 ஒரு குடும்பத்துக்கு மீதியாகும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. நாம இந்த தேர்தல் அதுக்கு நம்ம என்ன நன்றி கடன் செலுத்த போறோம்? திரும்பவும் நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை வந்து நீங்க கொண்டுட்டு வந்து கோர வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள், இன்னும் நம்முடைய நாகரிகம், நம்ம கலாச்சாரம் எல்லாமே மேலோங்கும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3% உள்ளொடுக்கீடுகள் தான் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம டாக்டர்ஸ், நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. அருந்ததி சமூகத்தில் நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. கொங்கு வேளாளர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பிசி பேக்வர்ட் கிளாஸ் கொண்டாடுங்க. அடுத்து இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாடு கட்டுறோம், தமிழ்நாட்டில் அதிகமாக கொங்கு மண்டலம் கட்டுறோம். ஆனால் ஈஸ்வரன் அண்ணன் எல்லா இதுலேயும் வந்து அண்ணன் நந்தியூர் செல்வராஜன் சொன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைஞ்ச இன்னைக்கு தலைவர் வந்து கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கூப்பிட்டு பேசணும்னாவே அவங்க 2 பேர்த்தையும் ஒன்னாத்தான் வச்சு பேசுறாங்க. நீங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணுங்க. அவ்வளவு ஒரு ஒற்றுமையா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய கிட்டத்தட்ட 250 ஆண்டு கால வரலாறு, நமக்கு தெரிஞ்ச வரலாறு 250 வருஷம் தீரன் சின்னமலை அவர்கள் இருந்த காலத்துல இந்த சமூகம் எல்லாம் ஒற்றுமையா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். இதை இன்னும் வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்த வரும் காலங்களில் கண்டிப்பாக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராகணும். உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இன்னும் பல நல்ல திட்டங்களை இந்த தேர்தலில் வச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த நிகழ்ச்சி இப்போ மாகாளியப்பன் பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் அவருடைய திறமையை பார்த்தேன். நம்ம ஈரோடு மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து நம்ம அந்தியூர் செல்வராஜனுக்கு ஜூனியர், அதாவது அவருடைய சிசியன், அந்தியூர் செல்வராஜனுடைய சிசியன் மாகாளியப்பன். ஒரு வார காலத்துக்குள்ள என்ன பண்ணாரு, 2000 இளைஞர்களை ஒன்று சேர்த்து மொடக்குறிச்சி எஸ்கேபி மண்டபத்தில் கொண்டு வந்து ஒரே நைட்ல திறக்கினார். உண்மையில ஆச்சரியமா போச்சு. அருந்ததி சமூகத்தை சேர்ந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதாவது 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள உள்ள ஆண்கள் பெண்கள் அந்த மாணவர்கள் மாணவியர்கள் வேலைக்கு போறவங்க உள்ள கலெக்ட் பண்ணி 2000 பேர்த்த ஒரே வாரத்தில் கொண்டு வந்து சேர்த்தினார். அன்னைக்கு தான் அவருடைய திறமையை பார்த்தேன். அவ்வளவு வந்து அனுபவம் மிக்க ஒரு நிர்வாகி தான் அவர். இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மாநாட்டை இன்னைக்கு நடத்துறதுன்னா என்னதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அவர் அதை தைரியமா எடுத்து நடத்தினார் பாருங்க. அதுதான் அவருடைய திறமை. நீங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய சகோதரர் மாகாளியப்பன் அவரோட இணைந்து செயல்படுங்க. தமிழக தொழிலாளர் கட்சி நடத்துகின்ற இந்த சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டிலே பேசி அமர்ந்திருக்கின்ற
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், அன்பு சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, ஏற்பாடு செய்து ஊராக அழைத்து எல்லோரையும் ஒரு பெரிய மாநாட்டிலே அமர வைத்து அருந்ததியரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உழைத்திருக்கின்ற தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மாகாளியப்பன் அவர்களே, அந்த கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து மாநாட்டிற்கு பேருதவி செய்திருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி சூரியமூர்த்தி அவர்களே, அவரோடு இணைந்து இந்த பகுதியிலே பணியாற்றி இருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி பிரபாகரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, புதிய திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இப்படி வந்திருக்கிற அனைத்து அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, அருந்ததிய சமுதாயத்தை எப்படியாவது எல்லோரும் வாழ வைத்து விடுவார்களா, நம்முடைய எதிர்கால தலைமுறையை மற்றவர்களுக்கு இணையாக வாழ வைத்து விடுகிறார்களா என்று ஏக்கத்தோடு இந்த சிறப்பான மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு சகோதரர் மாகாளியப்பன் அவர்கள் அருந்ததிய சமுதாயத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பல கட்சிகளுடைய பொறுப்பாளர்களை, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, பல சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களை எல்லாம் இங்கே வர வைத்து அவர்கள் மூலமாக அருந்ததிய சமுதாயத்தினுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்க்க வேண்டும் என்று அந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சகோதரர் மாகாளியப்பனும் அவருடைய நிர்வாகிகளும் இவ்வளவு சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்திய சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பார், வேறு வழியே கிடையாது. கடை கோடிகளே குறைவான விழிப்புணர்வோடு இருக்கின்ற ஒரு சமுதாயமாக நம்மோடு இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே என்றைக்கு அருந்ததிய சமுதாயம் முன்னேறிவிட்டதென்று ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு மொத்த தமிழகமும் முன்னேறிவிட்டது என்று ஒப்புக்கொள்ளலாம். அதுதான் உண்மை. உண்மை நிலைமை யதார்த்தம் அதுதான். அதை மனதிலே வைத்துதான் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை அருந்ததிய சமுதாயத்திற்கு கொடுத்தார். அதன் மூலமாக முன்னேறட்டும் என்று. ஏனென்றால் பட்டியலத்திற்கென்று பொதுவாக இருக்கிற அந்த சலுகைகளை பட்டியலத்தில் இருக்கிற மற்ற பிரிவுகள் அனுபவிக்கிறார்களே ஒழிய அருந்ததியர்களுக்கு அதிகமாக அது கிடைப்பது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிற காரணத்தினால். இங்கு வந்திருக்கிற கூட்டத்திலே பாதி பேருக்கு இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நமக்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட புரியாமல் இருப்பார்கள். கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்காக நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை வந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் என்பது அருந்ததிய சமுதாயத்திற்காக போடப்பட்டது.
அப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கூட புரியாத ஒரு சிலர் இருப்பார்கள். அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த விழிப்புணர்வு வேண்டும். 6% உள்ளொதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன், பல மாநாடுகளிலே பேசியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இத்தனை போராட்டமும். 6% ஒரு பக்கம் இடஒதுக்கீடு வேண்டும், அதே சமயத்திலே கிடைத்த 3% அருந்ததிய சமுதாயம் அனுபவிக்கிறார்களா என்ற கேள்வி உண்டு. அந்த 3% எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான சலுகைகளிலே அருந்ததிய சமுதாயத்திலே தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லி அது மற்ற பட்டியலில் இருக்கிற சமுதாயத்திற்கு அது செல்லுகிறது. இந்த சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன். அந்த 3% கூட முழுமையாக பெறக்கூடிய அந்த விழிப்புணர்வு அருந்ததிய சமுதாயத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. யதார்த்தமானால் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விழிப்புணர்வை பெற்று இந்த சமுதாயம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. 3% கலைஞர்கள் கொடுத்த பின்னாடிதான் அந்த முன்னேற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அருந்ததிய சமுதாயத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், பட்டியலில் இருக்கிற மற்ற சமுதாயத்துக்கு இருக்கிற ஒற்றுமை அருந்ததியருக்கு இல்லை என்று சொன்னேன். அவர்களெல்லாம் ஒற்றுமை பெற்ற காரணத்தினால் பல்வேறு சலுகைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அருந்ததிய சமுதாயம் அதை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் எல்லாம் ஒற்றுமை பெற்றால்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சலுகைகள் கிடைக்கும், உங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு சலுகைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமையை உண்டாக்க வேண்டும் என்ற முயற்சியில தான் மாகாளியப்பன் அவர்களும் சூரியமூர்த்தி அவர்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கிறீர்கள். உள்ளே அமர்ந்திருப்பவர்கள் போக வெளியில் இருப்பவர்கள் ஒரு சிலர் வாகனத்திலே கூட ஏறி நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அவசரம். யார் இவர்கள்லாம் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஆனால் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? கூட்டம் முழுவதும் டிராபிக் ஜாம் ஆயிருக்கும், நம்ம முன்னாடி போயிருக்கோமா? என்ன ஏன் சிரிக்கிறீங்க? இவ்வளவு விவரமா இருக்கிறாங்களே, நீங்க விவரம் இல்லைன்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறீங்களா? அவ்வளவு விவரத்தோட அவங்க இருக்காங்க. விவரம் இதுல இருந்தா போதாது, அரசுடைய சலுகைகளிலே நீங்கள் ஏமாறுகிறீர்கள், அதை யோசித்து பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். போன 15 நாட்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டிய கூட்டம் கரூர் நிகழ்ச்சியின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. இருந்தாலும் கூட விடாமல் இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் இந்த மேடையிலேயே அதிக அனுபவம் பெற்றவர். அரசியல் என்றால் அவருக்கு தெரியாததே கிடையாது. பல தலைவர்களோடு பணியாற்றியவர். ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு தெரியும். அதிர்ந்து பேசாதவர், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே துணை பொதுச் செயலாளராக நியமித்து இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பல்வேறு காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறார். குறிப்பாக அருந்ததிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற
அந்த முயற்சிகளுக்கு அளவே இல்லை. இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே முதல் முறையாக 2 அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை உறுப்பினராக போட்டிருக்கிறார்கள். இதுவரை 2 பேரை போட்டது கிடையாது. அப்ப தமிழக முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பார்க்க வேண்டும். அருந்ததிய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு ஆலயத்திலே 2 அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை நியமித்திருக்கின்றார். கோயம்புத்தூரை சார்ந்த ஒருவரையும் சேலத்தை சார்ந்த ஒருவரையும் இன்றைக்கு அந்த ஆலயத்தில் நியமித்திருக்கிறார். ஆனால் மொத்தத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு உருவாக்குகிற பல திட்டங்கள் கடைக்கோடி மனிதனுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் உருவாக்குகிறார். நான் தான் சொன்னேனே, அந்த கடைக்கோடி மனிதன் அருந்ததியர் என்று சொன்னேன். அந்த அருந்ததியரை மனதிலே வைத்துத்தான் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த பயன்களை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும். அந்த சலுகைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தூங்கவிடக் கூடாது. அதுவெல்லாம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும், தயங்கக்கூடாது. அருந்ததியருடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் தயக்கம். இதை கேட்கலாமா வேண்டாமா? அப்ப நீங்க மாகாளியப்பன் போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால் மாகாளியப்பன் அனைவரோடும் இன்றைக்கு பழகிக் கொண்டிருப்பவர், எல்லோருக்கும் அறிமுகமானவர், எல்லா விஷயங்களையும் அவர் செய்ய முடியும். அதை புரிந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய அந்த சலுகைகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும். அரசாங்கத்தினுடைய டேட்டால இலவச பேருந்திலே அதிகமாக பயனடைந்திருப்பது அருந்ததிய சமுதாயம் என்ற அந்த தரவு அங்கே இருக்கின்றது. மாதம் 1000 ரூபாயிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலே அதிகமாக பயனடைந்திருப்பது அருந்ததியர் சமுதாயம் என்று அங்கே தரவு இருக்கின்றது. அதை எல்லோரும் அதை புரிந்து கொண்டு இனி வருகிற பல திட்டங்களும் அருந்ததியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசாங்கம் ஏற்படுத்த இருக்கிறது, உருவாக்க இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை மக்கள் பிரதிநிதிகளுமே அருந்ததியர் சமுதாயத்திற்கான அந்த முன்னுரிமையை, அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கின்றோம். இன்னொரு விஷயம், அருந்ததியர் சமுதாயம் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திலுமே ஏழை ஏழையாகவே இருக்கிறார். எந்த சமுதாயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏழை ஏழையாகவே இருக்கின்றார். நான் சட்டமன்றத்திலே கூட கோரிக்கை வைத்திருக்கிறேன். அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டிலே ஒரு குடும்பம் 3 முறை 3 தலைமுறை அந்த இடஒதுக்கீட்டிலே அனுபவித்து விட்டால் முதல் பிரியாரிட்டி கிராமத்திலே விழிப்புணர்வு இல்லாமல் அரசனுடைய சலுகையை இடஒதுக்கீட்டிலே அனுபவிக்காத அந்த குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு ஒரு முன்னுரிமை வேண்டும். அதை செய்தால்தான் அடித்தட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதியை சார்ந்தவர்களும் முன்னேற முடியும். ஒரு உதாரணத்திற்கு அருந்ததியர் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், இங்க நம்ம பகுதியில் இருக்கிற ஒருவர் ஒரு டாக்டர் ஆகிறார். அரசாங்க சலுகையில இடஒதுக்கீட்டுல டாக்டர் ஆகிறார். அவர் டாக்டர் ஊர்ல இருக்கிறது இல்ல, நகரத்தை நோக்கி போயிடுறார். ஈரோடோ கோயம்புத்தூரோ சென்னையோ நகரத்தை நோக்கி போயிடுறார். நகரத்தில் போன பின்னாடி அங்கேயே செட்டில் ஆயிடுறார். அப்ப அந்த டாக்டரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கிற வாய்ப்பு
நம்ம ஊர் நம்ம கிராமத்தில் இருக்கிற அதே ஜாதியை சார்ந்த குழந்தைகளுக்கு கிடைக்குமா? 2 பேரும் ஒரே தேர்வு எழுதி மார்க் யார் வாங்க முடியும்? நீட் தேர்வுல சொல்லுகிற அதே விஷயம்தான். ஒரு படித்து பயன்பெற்ற முன்னேறிய அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய குழந்தை டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம். நீங்க பாப்பீங்க, கலெக்டர் மகன் கலெக்டர் ஆகிட்டே இருப்பான், டாக்டர் மகன் டாக்டர் ஆகிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற புதுசா ஏழையா இருக்கிறவன் எப்ப டாக்டர் ஆகிறது? அதுக்கான இடஒதுக்கீட்டிலே சில மாற்றங்களை கொண்டு வந்தாக வேண்டும். அப்படி வந்தால்தான் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அடித்தட்டில் இருக்கிற அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் முன்னேற முடியும். ஏனென்றால் இப்ப அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு என்று சொன்னால் அந்த 3%-லே சென்னையில போன டாக்டரோட பையனோ போட்டி போடுவான். நம்ம கிராமத்தில் இருக்கிற அருந்ததிய சமுதாயத்தை ஏழை குடும்பத்துடைய மாணவனோ அதிலேதான் போட்டி போடுவான். யார் மார்க் அதிகம் வாங்க முடியும்? அப்ப அதுல சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே நான் இன்றைக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றேன். மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சுதுங்க. முதலே சொன்ன மாதிரி தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இனிமேல் சட்டசபை எலெக்ஷன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சட்டசபை எலெக்ஷன் கடந்த கூட நம்ம சேனல் தொடர்ந்துட்டுருங்க. இருந்தாலும் குறிப்பாக சட்டசபை எலெக்ஷன் வர்றதுனால சுவாரஸ்யமான நிறையா தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. முதலே சொன்ன மாதிரி தான், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கனாலும் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு அனுப்புவீங்க. நன்றி, வணக்கம்ங்க.